ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனம் சமையலறை. வசனம் சமையலில் இன்றைக்கி பசலைக்கீரையை வச்சு எப்படி ஒரு பொரியல் பண்ணலான்றதை பார்க்கலாமா? இந்த பசலைக்கீரை பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு நல்லா வலுவூட்டக்கூடியது, ரத்தத்தை நல்லா சுத்திகரிப்பு செய்யும். இந்த கீரையை இது சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க, செடி பசலைன்னு சொல்லுவாங்க. கொடியில் சகப்பாக பசலைக்கீரை வரும். இது செடி பசலைன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் கலரில் ஒரு பூ வரும். இதை இன்றைக்கி எப்படி பொரியல் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ ஆயில் காஞ்சோன்னா கடுகு, கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் உளுந்து, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பூண்டு 4 பழம் தட்டி போட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்தோடனே கீரையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது இளந்தண்டை கூட நீங்கள் போட்டுக்கலாம். கீரை நிறையா இருக்க மாதிரி இருக்கும், வதங்கி வந்தோன்னா கம்மியாயிடும். நல்லா வதங்கட்டும். இந்த கீரை பாருங்கள், பாதி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக இருக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணோன்னா எவ்வளோன்னு தெரியாமல் போயிடும். அதனால் பாதி நல்லா முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீரையோட அளவு அதிகமாக இருக்கிறனால பிகினர்ஸ் உப்பு அதிகமாக போட்டுடலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால் கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ கீரை பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியெல்லாம் சுண்டிட்டு, தண்ணியே நம்ம ஆட் பண்ணல, அதில் இருக்க தண்ணியே எடுத்துக்கிச்சு. அது ஃபுல்லாக நல்லா சுண்டி வந்துருச்சு, கீரையும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை மூடிக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்து அரை மூடிக்கு கீழே தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த கீரை பார்த்திங்கன்னா இதை நீங்கள் தலையை உருவிட்டு
அதோட அடித்தண்டை நட்டு வீட்டில் வச்சிங்கனாலே அழகாக வந்துடும். தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாம். நல்லா அழகாக குத்து குத்தாக வந்துடும் இந்த செடி. நம்ம வீக்லி ஒன்ஸ் கூட நம்ம பறித்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வசந்தம் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.